Hello students, this is Iqbal. இப்போ நம்ம 4th சப்டிவிஷன் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா, இது ரொம்ப ஈஸியான ஒரு சப்டிவிஷன். பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. x ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதை ஒய்ன்னு எடுத்துக்கோமா. y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஓகே, இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் வச்சுங்களேன். ஃபேக்டரைஸ் தேவையில்லை, டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு கிடைக்குமா. அப்போ நம்பர் லைனில் நீங்கள் போட்டிங்கன்னா, நம்பர் லைனில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 0 இருக்குது. ஓகே, இங்கே 0 இருக்குது. -3 வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் கிடைக்கும், +3 வந்து ரைட் சைடில் கிடைக்கும். இப்போ இங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா -3 +3 பாருங்கள், -3 -2 -1 0 1 2 3. ஓகேவா, இங்கே ஒரு 7 இது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு -4 போட்டுக்கோங்க, இங்கே ஒரு +4. அப்போ -4லேருந்து +4 மட்டும் இங்கே வேல்யூ போட்டால் போதும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? ஏற்கனவே இங்கே -1 -2 இந்த சைடு 3 இந்த சைடு 3, அப்போ 7. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 டேர்ம்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும், 9 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் எக்ஸோட வேல்யூ கொடுப்போம், டேபிள் போட்டுக்கிறேன், எக்ஸு போட்டுக்கிறேன். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் -9 இருக்குது, அவ்வளோதான். இதில் இங்கே ஒய் போட்டுக்கலாம். -4 to +4 நான் முடிவு பண்ணுறதுனால மொத்தமாக எல்லாத்தையும் இதிலே போட்டுக்கலாம். ஸோ இங்கே -4, அப்புறம் -3, அப்புறம் -2, அப்புறம் -1 0 1 2 3 4, அவ்வளோதான். ஸோ அதை போட்டாச்சு. இங்கே நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஒய்யோட வேல்யூ. சரியா? ஓகே, இப்போது ஸ்கொயர் இருக்கா, எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி இங்கே போட்டுருங்க. 16, இங்கே என்ன வரும் 9, இங்கே வந்து 4, இங்கே வந்து 1, இங்கே வந்து 0, இங்கே 1, இங்கே 4, இங்கே 9, இங்கே 16. எல்லாத்துலேயுமே -9 அப்படியே போட்டுருங்க. எல்லாத்துலேயும் -9 போட்டுருங்க. ரெண்டு நம்பர் தான். 16ல் 9 போச்சுன்னா 7. ஓகேவா, 9ல் 9 போச்சுன்னா 0, -9ல் 4 போச்சுன்னா -5, -9ல் 1 போச்சுன்னா -8, -9 0 -9 தான் வரும். -9ல் 1 போச்சுன்னா -8, -9ல் 4 போச்சுன்னா -5, -9 + 9 0, -9ல் 16 போச்சுன்னா 7. அதான் 16ல் 9 போச்சுன்னா 7. ஓகேவா, இப்போ ப்ளாட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸில் -4, ஒயில் 7 இருக்குது. அப்புறம் எக்ஸில் -3, ஒயில் 0. அப்புறம் எக்ஸில் -2, ஒயில் -5. அப்புறம் எக்ஸில் -1, ஒயில் -8. அப்புறம் எக்ஸில் 0, ஒயில் -9. எக்ஸில் 1, ஒயில் -8. அப்புறம் எக்ஸில் 2, ஒயில் -5. எக்ஸில் 3, ஒயில் 0. அப்புறம் எக்ஸில் 4, ஒயில் 7. அவ்வளோதான். மொத்தம் 9 பாயிண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 9 பாயிண்ட்ஸையும் வச்சு நம்ம இது போட்டலாமா. ஓகே, இங்கே வேல்யூ போடும்போது நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா -9 வரைக்கும் இருக்குது, பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா +7 வரைக்கும் இருக்குது ஒய். ஸோ நம்ம வந்து ஒய் தான் அதிகமாக இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், 7 வரைக்கும் வேணுமா மேலே. இங்கே வந்து நான் 0 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 0 1 2 3 4 5 6 7 இங்கே வந்துடும். நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ. ஓகேவா, 7 கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸில் வந்து -9 வரைக்கும் இருக்கா. -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ எல்லாமே ஒன்லேயே நம்ம எடுத்துடலாம், ஒன்றாவே எடுத்துடலாம். எக்ஸ் பார்த்தீங்கன்னா -4 to +4 தான். அது சென்ட்ரல் எடுத்தால் இந்த சைடு அந்த சைடும் கரெக்டாக வந்துடும். ஓகேவா,
அப்படி பத்தலைன்னா நம்ம என்ன பண்ணோம் 2 2 அப்படியும் பத்தலைன்னா 3 3 அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரியா. இப்போ நான் எக்ஸ் எங்கே எடுக்கணும்னு சொன்னேன் 0 1 2 3 4 5 6 7. அப்போ இங்கே எடுத்தால் கரெக்டாக வந்துடும். இங்கே 0 எடுத்தோம்னா 1 2 3 அப்படி வந்துடும் ஓகேவா. 0 1 2 3 4 5 6 7 இங்கே எடுத்துக்கிறேன் ஓகே. சரி இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸை வரைஞ்சிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸை வரைஞ்சிட்டேன். இப்போ ஒய் வேணும் எனக்கு. ஒய் வந்து எங்கே வரையுதுன்னா -4 + 4 தானே. இங்கே 0 இருக்குன்னு வச்சுங்களேன். -4 -3 -2 -1 0 இங்கே கூட போடலாம் ஓகேவா. சென்டரில் போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே நம்ம அதுவும் போட்டாச்சு. எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வரைஞ்சாச்சு. ஓகே இப்போ வந்து இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸ்கேல் போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா 0 1 2 3 போட்டுக்கிறேன். இங்கே 0, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே -1 -2 -3 -4 -5. ஒயில் வந்து 1 2 3 4 5 6 7. இதில் வந்து -1 -2 -3 -4 -5 -6 -7 -8. அதிகபட்சமாக அங்கே -8 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகேவா. -8 இருக்குது போட்டாச்சு போதும். இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். -4ல் 7, எக்ஸில் வந்து -4, ஒயில் வந்து 7 நேராக இங்கே இருக்கா. ஓகே -4ல் 7, -3ல் 0 அப்போ இந்த இடம் தான் -3ல் 0 ஓகே. அப்புறம் -2 -5, -2 இங்கே இருக்குது, -5 வந்து இங்கே இருக்குது. ஸோ வழக்கம் போல் வேல்யூ எழுதணும் மறந்துட்டேன். இங்கே -4ல் 7, இங்கே -3ல் 0, இங்கே -2ல் -5 ஓகே. -2ல் -5 அப்புறம் -1ல் -8, -1ல் -8 இங்கே இருக்குது. -1ல் -8, 0ல் -9 சாரி -9 ஒன்று இருக்குது அதை மறந்துட்டேன். 0ல் வந்து -9, 0ல் -9. அப்புறம் 1ல் -8 இங்கே இருக்குது, 1க்கு நேராக -8ல். -2ல் -5, 2 இங்கே இருக்கா -5. அப்புறம் 3ல் 0, 3ல் 0. அப்புறம் 4ல் 7, 4ல் 7, 4ல் 7 முடிஞ்சு. இது அப்படியே ட்ரா பண்ணுங்க. வரையும்போது நல்லா இந்த இடத்துல கர்வாக வரணும் சரியா. சில பேர் இது வி மாதிரி போட்டுறீங்க, தப்பு, போடக்கூடாது. இந்த மாதிரி வரலாம் ஓகே. ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ அது ரெண்டு இடத்துல எக்ஸ் ஆக்சிஸோட கட் ஆகுது. அது ப்ளூ இங்கில் நான் காமிச்சிடுறேன். இது வந்து -3லையும்
இன்னொன்று வந்து ப்ளஸ் த்ரீலையும் அது கட் ஆகுது. -3, 0 + 3, 0. அப்போ எக்ஸோட வேல்யூ -3 + 3. ஓகேவா? சரி, இப்போ என்ன எழுதணும் அப்படின்னா y = x² - 9 intersect with x-axis at two different points -3, 0 and +3, 0. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -3, +3. Therefore the roots are real and unequal. ஓகேவா? தட்ஸ் ஆல். 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ கிடச்சிருக்கு, அதனால் ரியல் தான். நம்மளுக்கு எக்ஸாக்ஸ்லேயே கிடச்சிருக்கு, அதனால் ரியல். அப்புறம் ரெண்டுமே ஈக்குவல் இல்லை, ஒன்று -3 ஒன்று +3, அவ்வளோதான்.